सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள், அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள். அடிராதா தெளியாதா இளம்போதை, தொடராதா தொடராதா அதன் பாதை. கொடுத்தா நான் எடுத்தா தேன்வடியாதா. அப்பப்பா பெரிது பெரிது உன் பெண் பக்தி, அப்பப்போ அறிவேன் அறிவேன் நான் உன் சக்தி. நீதானே நான் போற்றும் சிவலிங்கம், இவள் மேனி சரிபாதி உன் அங்கம். பகலும் நள்ளிரவும் பூஜைகள் தானே. அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள், அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள். ஆராதனை செய்ய அம்பாளும் இருக்க, அடியேனும் தான் பாலில் அபிஷேகம் நடத்த. ஆராதனை செய்ய அம்பாளும் இருக்க, அடியேனும் தான் பாலில் அபிஷேகம் நடத்த. நீ வாங்க வந்த வரம் என்னவோ, நீங்காமல் காட்சி தர வேண்டுமோ. நான் பார்க்க வரம் கேட்க அருள் சேர்க்க வா ஈஸ்வரி. அப்பப்பா பெரிது பெரிது உன் பெண் பக்தி, அப்பப்போ அறிவேன் அறிவேன் நான் உன் சக்தி. புல்லாங்குழல் கண்ணன் கையோடு இருக்க, ராதா மனம் அதை பார்த்தாலே துடிக்க. புல்லாங்குழல் கண்ணன் கையோடு இருக்க, ராதா மனம் அதை பார்த்தாலே துடிக்க. குழலோடு வந்த கோபாலன் நான், கோபாலன் பாடும் பூபாலம் நீ. உன் பாட்டு நான் கேட்டு பாராட்ட நாள் வேண்டுமோ. அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள், அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள். நீதானே நான் போற்றும் சிவலிங்கம், இவள் மேனி சரிபாதி உன் அங்கம். கொடுத்தா நான் எடுத்தா தேன்வடியாதா. ராதா தா 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 தல
மயங்கும் மலரும் பல இரவு மடி மீது நீ வரும் போது சொல்லும் மோகன ராகங்கள் 100 தொடங்கும் தொடரும் புது உறவு மயங்கும் மலரும் பல இரவு மாளிகை மாடம் மணிமுடி கிரீடம் என்னிடம் கிடையாது கண்ணே மன்னவன் மகளே மல்லிகை மலரே உன்னிடம் உறவாட வந்தே ஆயினும் என்ன அழகிய மேனி உன் வசம் வரும் அல்லவா தொடங்கும் தொடரும் புது உறவு மயங்கும் மலரும் பல இரவு மடி மீது நீ வரும்போது சொல்லும் மோகன ராகங்கள் 100 தொடங்கும் தொடரும் புது உறவு மயங்கும் மலரும் பல இரவு மரகத சிலையே மந்திரம் நான் சொல்லவா தொடங்கும் தொடரும் புது உறவு மயங்கும் மலரும் பல இரவு கொஞ்சம் புன்னகை ராணி என்னுடன் வர வேண்டும் பவனி பூந்தளிர் மாது புரவியின் மீது வருகையில் மயங்காதோ அவனி ஓவியம் இரண்டு ஊர்வலம் செல்லும் காவியம் இது அல்லவோ தொடங்கும் தொடரும் புது உறவு மயங்கும் மலரும் பல இரவு மடி மீது நீ வரும்போது சொல்லும் மோகன ராகங்கள் 100 தொடங்கும் தொடரும் புது உறவு மயங்கும் மலரும் பல இரவு ஆறிரண்டு 12 ஆண் குழந்தை வரும் என்று போட்டாச்சு புள்ளி இப்போ பூஜைக்கு ஆரம்பம் எப்போ பூஜைக்கு ஆரம்பம் எப்போ 6 2 12 ஆண் குழந்தை வரும் என்று போட்டாச்சு புள்ளி போ பொல்லாத விளையாட்டு அப்போ பொல்லாத விளையாட்டு அப்போ
ஆட்டுக்குட்டி போல நீயும் பெத்து போடு, ஆட்டத்துக்கு வந்து நிற்கும் நீயும் பாரு. ஆட்டுக்குட்டி போல நீயும் பெத்து போடு, ஆட்டத்துக்கு வந்து நிற்கும் நீயும் பாரு. கூட்டத்துக்கு ஆள் வரும், ஓட்டு கூட போடலாம், கார்பரேஷன் தேர்தலிலே நிற்கலாம். அந்த கடை போல என்ன பிள்ளை குட்டி, ரெண்டு பிள்ளை போதாத தந்த கட்டி. அந்த கடை போல என்ன பிள்ளை குட்டி, ரெண்டு பிள்ளை போதாத தங்க கட்டி. 10 மாதம் வயத்திலே 10 மாதம் கையிலே பாவி மகள் என்னவா பொம்பளே, பாவம் பொம்பளே அட கடவுளே. 6 2 12 ஆண் குழந்தை வரும் என்று போட்டாச்சு புள்ளி போல். பொல்லாத விளையாட்டு அப்போ, பூஜைக்கு ஆரம்பம் எப்போ? தாலி கட்ட நேரமில்லா பிள்ளையாரு, தான் இருக்கும் கோலத்திலே பிள்ளை வேறு. தாலி கட்ட நேரமில்லா பிள்ளையாரு, தான் இருக்கும் கோலத்திலே பிள்ளை வேறு. 12 கட்டுங்கோ, ஆளு பொண்ணு பிறக்குங்கோ, பந்தயத்தில் வந்து நின்னு ஆடுவாங்கோ. ஃபுட்பால் ஆட்டத்துக்கு டீம் வேணும், நாம பெத்த பிள்ளை இன்னும் பேரு வேணும். ஃபுட்பால் ஆட்டத்துக்கு டீம் வேணும், நாம பெத்த பிள்ளை இன்னும் பேரு வேணும். 12 கப்பையும் பக்கமாக வைக்கணும், படம் பிடிக்க நாமும் அங்க நிக்க வேணும், ஸ்டைலா நிக்க வேணும். 6 2 12 அடடட ஆண் குழந்தை வரும் என்று போட்டாச்சு புள்ளி போ, பூஜைக்கு ஆரம்பம் எப்போ? பொல்லாத விளையாட்டு அப்போ. ஆனந்த சாகரம் அற்புத தரிசனம், ஆனந்த சாகரம் அற்புத தரிசனம். ஐயப்ப சுவாமியே சாஸ்வதம் அகலாத சாஸ்வதம். ஆனந்த சாகரம் அற்புத தரிசனம். ஐயப்ப சுவாமியே சாஸ்வதம் அகலாத சாஸ்வதம். தேனாபிஷேகம் பாலாபிஷேகம், தேங்காயில் ஊரிடும் நெய்யபிஷேகம். தேனாபிஷேகம் பாலாபிஷேகம், தேங்காயில் ஊரிடும் நெய்யபிஷேகம். தேவனின் வாசம் வனாந்திர தேசம், தேவனின் வாசம் வனாந்திர தேசம். தேடி வருவார்க்கு அன்பே விசேஷம், தேடி வருவார்க்கு அன்பே விசேஷம். ஆனந்த சாகரம் அற்புத தரிசனம். ஐயப்ப சுவாமியே சாஸ்வதம் அகலாத சாஸ்வதம்.
வாசம் லட்சக்கணக்கான மக்களின் கோஷம் வானை பிளக்குது ஐயப்பா சரணம் வா என்றழைக்குது ஜோதி ஸ்வரூபம் பாராதிருந்தால் வாராது புத்தி பார்த்த பின்னாலோ மாறாது பக்தி பாராதிருந்தால் வாராது புத்தி பார்த்த பின்னாலோ மாறாது பக்தி ஆண்டாண்டு தோறும் சபரிக்கு செல்வார் ஆண்டாண்டு தோறும் சபரிக்கு செல்வார் அன்றாடம் வருத்தும் கவலையை வெல்வார் அன்றாடம் வருத்தும் கவலையை வெல்வார் ஆனந்த சாகரம் அற்புத தரிசனம் ஐயப்ப சுவாமியே சாஸ்வதம் அகநாத சாஸ்வதம் ஆனந்த சாகரம் ஆனந்த சாகரம் ஆனந்த சாகரம் கோடி வசந்தம் குடும்ப விளக்கு ஆசை தென்றல் இதோ ஆடி பெருக்கு நாடும் எனக்கு தெய்வ தீபம் இதோ கோடி வசந்தம் குடும்ப விளக்கு ஆசை தென்றல் இதோ ஆடி பெருக்கு நாடும் எனக்கு தெய்வ தீபம் இதோ கலந்த நல்லறம் நடத்தும் ஸ்ரீதேவி வடிவம் இதோ நாத மொழியில் 100 கிளிகள் கூறும் இனிமை இதோ கோடி வசந்தம் குடும்ப விளக்கு ஆசை தென்றல் இதோ ஆடி பெருக்கு வானவிருது மாவிலை கொழுது வாசமுல்லை இதோ வாசமுல்லை இதோ வானவிருது மாவிலை கொழுது வாசமுல்லை இதோ வாசமுல்லை இதோ
கோடி வசந்தம் குடும்ப விளக்கு ஆசை தென்றல் இதோ ஆடிப்பெருக்கு நாடும் எனக்கு தெய்வ தீபம் இதோ. காலம் முழுதும் காவியம் படிக்கும் தள்ளாடும் பதுமை இதோ கண்டும் கேட்டும் என்றும் மயங்கும் இன்ப உலகம் இதோ. கோடி வசந்தம் குடும்ப விளக்கு ஆசை தென்றல் இதோ ஆடிப்பெருக்கு நாளும் எனக்கு தெய்வ தீபம் இதோ. கோடி வசந்தம் குடும்ப விளக்கு ஆசை தென்றல் இதோ ஆடிப்பெருக்கு நாடும் எனக்கு தெய்வ தீபம் இதோ. கோடி வசந்தம் குடும்ப விளக்கு ஆசை தென்றல் இதோ ஆடிப்பெருக்கு நாடும் எனக்கு தெய்வ தீபம் இதோ. நாணம் கலந்த நல்லறம் நடத்தும் ஸ்ரீதேவி வடிவம் இதோ நாத மொழியில் 100 கிளிகள் கூறும் இனிமை இதோ. கோடி வசந்தம் குடும்ப விளக்கு ஆசை தென்றல் இதோ ஆடிப்பெருக்கு நாளும் எனக்கு தெய்வ தீபம் இதோ. வானவிருது மாவிலை கொழுது வாசமுல்லை இதோ வாசமுல்லை இதோ. வானவிருது மாவிலை கொழுது வாசமுல்லை இதோ வாசமுல்லை இதோ. காணாத சொர்க்கம் இதோ காலை எழுந்து மேனி குளித்து காணும் கோவில் இதோ.
கோடி வசந்தம் குடும்ப விளக்கு ஆசை தென்றல் இதோ ஆடி பெருக்கு நாடும் எனக்கு தெய்வ தீபம் இதோ காலம் முழுதும் காவியம் படிக்கும் தள்ளாடும் பதுமை இதோ கண்டும் கேட்டும் என்றும் மயங்கும் இன்ப உலகம் இதோ கோடி வசந்தம் குடும்ப விளக்கு ஆசை தென்றல் இதோ ஆடி பெருக்கு நாளும் எனக்கு தெய்வ தீபம் இதோ வீட்டுக்கு வீடு வாசப்படி விஷயங்கள் ஆசைப்படி எங்கெங்கும் போராட்டம்தான் எல்லாரும் ஒன்னாட்டம்தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி விஷயங்கள் ஆசைப்படி எங்கெங்கும் போராட்டம்தான் எல்லாரும் ஒன்னாட்டம்தான் கல்யாணம் கடவுள் செயல் கண்ணீரும் அவன் செயலே நடந்ததை மறப்பது நல்லதம்மா வீட்டுக்கு வீடு வாசப்படி விஷயங்கள் ஆசைப்படி ஆஹா கோடி உண்டு ஆனாலும் எல்லை உண்டு பாதைகள் 100 உண்டு பயணங்கள் வேறு வேறு பயணங்கள் வேறு வேறு வீட்டுக்கு வீடு வாசப்படி விஷயங்கள் ஆசைப்படி எங்கெங்கும் போராட்டம் தான் எல்லாரும் ஒன்னாட்டம் தான் ஐயாவும் அம்மாவும் பொன்னாக கூடுங்க கண்ணாக வாழுங்க அன்பாக பண்பாக சேர்ந்து நடப்பது சம்சாரம் சேர்ந்து படிப்பது சங்கீதம் வீட்டுக்கு வீடு வாசப்படி விஷயங்கள் ஆசைப்படி அங்கங்கே என்ன உண்டு அதிலே வாழ்க்கை உண்டு ஐயோ 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 ஆஹா ஏதேதோ எண்ணம் கொண்டு என்னாலும் சண்டையிட்டால் வாதாட நேரம் போகும் வாழ்வுக்கு நேரம் ஏது வாழ்வுக்கு நேரம் ஏது வீட்டுக்கு வீடு வாசப்படி விஷயங்கள் ஆசைப்படி
கொண்டாட நேரம் வேண்டும். என்னாடும் வேலை என்றால் எங்கேதான் தாரம் செல்வாள், எங்கேதான் தாரம் செல்வாள். வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி, எங்கெங்கும் போராட்டம்தான், எல்லாரும் ஒன்னாட்டம்தான். எங்கெங்கும் போராட்டம்தான், எல்லாரும் ஒன்னாட்டம்தான். எங்கெங்கும் போராட்டம்தான். 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இது என்ன 12 மணிக்கு வர? இது இந்தியன் பஞ்சுவாலிட்டி. இப்போ இந்தியாவுல 10 மணிலா. இது எதுக்குலா? நீ வாசிக்கணும், நான் கேட்கணும். What a waiting, lovely birds tell my darling. You were watching, love is but a game of waiting. காத்திருந்தேன் காதல் மனம் நோகும் வரை. பார்த்திருந்தாய் பச்சை கிளி சாட்சி சொல்லு. நாத்து வச்சு காத்திருந்தா நெல்லு கூட விளைஞ்சிருக்கும். காக்க வச்சு கண்ணி வந்தா காதல் உண்டா கேட்டு சொல்லு. What a waiting, lovely birds tell my darling. You were watching, love is but a game of waiting. காத்திருந்தேன் காதல் மனம் நோகும் வரை. பார்த்திருந்தாய் பச்சை கிளி சாட்சி சொல்லு. ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது வீழாமல் தூணாக தாங்குவது காதல்தான். ஆண்டாண்டு காலங்கள் பூலோகம் பூக்க அழகான காரணமே காதல்தான். பஞ்சபூதங்கள் யாவும் காதலின் அடிமை, நாட்கள் 7 காதலின் கிழமை, 9 கோள்களும் காதலை சுற்றி வரும். மரம் ஏற ஏணியை தந்தால் மலையில் ஏறி கொடியேற்றும். குண்டூசி கையில் தந்தால் கிணறே தோண்டிவிடும். வெறுங்கல்லை வைரக்கல்லாய் காதல் பார்வை மாற்றிவிடும்.
வெந்நீரில் விட்டால் கூட காதல் மீன் நீந்தும். கஷ்டம் காதலுக்கு இஷ்டம், வெற்றி பெற வேண்டும் என்றால் காதல் எதையும் தாங்கிடுமே. முட்டும் கதவுகளை தட்டும், சறுக்கு விழும் பாதை எல்லாம் வெற்றி படியாய் மாற்றிடுமே. அண்ணாந்து பார்க்காமல் விண்மீனை வீழ்த்திவிடும், துணையாரும் இல்லாமல் ஜெயித்திடுமே. இது நெருப்பில் செய்த இரும்பு வளையமே, இருமனம் விரும்பி துணிந்து நுழையுமே. பயங்களும் தயக்கமும் விடுமுறை எடுத்திடுமே. வேரோடு வேர்வை ஊற்றி காதல் என்றும் வென்றுவிடும். பெரியோடு ஓடும் போது தடையை உடைத்துவிடும். கடல் நீரை தேக்கும் போது உப்பாய்த்தானே மாறிவிடும். கண்ணீரை தேக்கும் காதல் முத்தாய் மாற்றிவிடும். கேட்டுக்கொண்டு வருமா? தோட்டத்துக்குள் பறவை வந்தால் வேலி என்ன தடுத்திடுமா? காதல் காட்டு செடி போலே கட்டளைகள் போடும் போதும் பூக்கள் பூக்க மறுத்திடுமா? புலி வாழும் குகையுள்ளே கிளி வாழும் வீரத்தை மனதோடு தந்திடுமே காதல்தான். இது போகும் வழியோ வெற்று பாதை, திரும்பும் வழியோ வெற்றி பாதை. திரும்பிய இதயத்தை அடைந்திடும் பயணம் இது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. மலையேறும் எறும்பின் கால்கள் வெயிலை மிதித்து உடையாது. மனதோடு காதல் வந்தால் மனிதா தடையேது? படைப்பை தொடங்குவதற்கு முன் உலகம் என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் பாழாகவும் வெறுமையாகவும் சூன்யமாகவும் இருந்தன. அலையிடை பிறந்தோ சுகமா
நீரின் மேல் அலைகின்ற ஒளியைப் போல் ஆண்டவன் ஆத்மஸ்வரூபமாக இருந்தபோது படைப்பை தொடங்கினார். பூமி, ஆகாயம், நட்சத்திரங்கள், புல் பூண்டுகள், செடி கொடிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் என்று பலவற்றையும் சிருஷ்டித்து அவற்றையெல்லாம் பரிபாலிப்பதற்காக தன்னைப் போல் ஒரு சக்தி தேவை என்று எண்ணி முதல் மனிதனை மண் கொண்டு படைத்தார். ஏதேனிலே உதித்தார்களே ஆதாமும் ஏவாளும் முதல் மாந்தராய், அவர் நெஞ்சில் பாவத்தின் விதை தூவவே வந்தானே சாத்தானும் பாம்பாகவே. இச்செய்தி பரமாத்மன் நெஞ்சீடியாக மூவரையும் சிவம் கொண்டு சபித்தாரடா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றே பூலோக நரகத்தில் தள்ளிவிட்டார். ஆதி தம்பதிகளுடன் பாவம் என்று ஒன்றும் பூமிக்கு வந்து சேர்ந்தது. காம குரோத மதமாச்சரியங்கள் பூமியில் நிறைந்தன அந்த தம்பதிகளின் சந்ததிகளாக. கையின் ஆபெல் அண்ணன் தம்பியுடன் நரஜாதி பூமியில் தழைத்ததம்மா. அவரால் பாவங்கள் பல நூறு பிறந்தனவா. பாவத்தை நீக்கிட கேட்டாரே பிரபு வாழும் முறைகளை சொல்லி, அன்புடன் பல முறை கேட்டாரே. மந்தமதி மாந்தர்கள் காம குரோதம் கொண்டு தேவதேவனை மறந்து விளையாடினார். நெருப்பினால் நீரினால் பிரளயத்தை உருவாக்கி பாவிகளை வேரோடு களைந்தாரடா. எஞ்சிய மாந்தர்க்கு 10 கட்டளை தந்து இவை காத்து நலமாக வாழ்க என்றார். அந்த 10 கட்டளைகள், தேவதேவன் என்றும் உனக்கு நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் இல்லை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே இருக்கும் தண்ணீரிலும் உள்ளவற்றை கொண்டு விக்கிரகங்கள் செய்யாதே, அவற்றை பூஜை செய்ய வேண்டாம் என்பது முதல் கட்டளை. தேவதேவனாகிய கர்த்தருடைய தூய நாமத்தை வீணில் உபயோகிக்கலாகாதென்பது 2ஆம் கட்டளை. ஓய்வு நாள் உன் பண்டிகை நாள், அதை தூய நாளாய் காக்க வேண்டும் என்பது 3ஆம் கட்டளை. ஈன்றெடுத்த உன் தாய் தந்தையை எந்த நாளும் வணங்க வேண்டும் என்பது 4ஆம் கட்டளை. மனித உயிரை போக்கலாகாதென்பது 5ஆம் கட்டளை. விபச்சாரம் செய்யலாகாதென்பது 6ஆம் கட்டளை. களவு செய்யலாகாதென்பது 7ஆம் கட்டளை. பிறருக்கு தீங்காக பொய் சாட்சி சொல்லலாகாதென்பது 8ஆம் கட்டளை. பிறர் வீட்டின் மேல் பேராசை படலாகாதென்பது 9ஆம் கட்டளை. அடுத்தவனின் பத்தினி மீதும் பணியாட்கள் மீதும் பசுக்களின் மீதும் அவனுக்குரிய துரும்பு மீதாயினும் மோகம் கொள்ளலாகாதென்பது 10ஆம் கட்டளை. ஆயினும் மனிதன் மாறவில்லை. ஜீவராசிகள் அனைத்தும் காம இச்சையில் மூழ்கின. எனவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் கருத்துப்படி செயல்பட திட்டமிட்டார். நல்லவர்கள் வாழும் நன்மைகள் நிறைந்த பூமியம்மா, யூதர்கள் தமக்கொரு பரிசாக தருவாள் மரியாள் இயேசுவினை. உலகத்தின் மேன்மைக்காக தான் மனித வழிவெடுக்க வேண்டும் என்று எண்ணிய கர்த்தர் கன்னி மரியாளின் வயிற்றில் உருக்கொள்ள சித்தம் கொண்டார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது திருத்தூதரான காப்ரியேலை மரியாளிடம் அனுப்பி தனது சித்தத்தை தெரிவித்துக் கொண்டார். மங்களம் மங்களம் மரியம்மா, விரைவிலே தங்க மகன் பிறப்பானம்மா. கிறிஸ்து என பெயர் சூட்டி மகிழ்வாயம்மா, அவன் உலகங்கள் அனைத்தையும் காப்பானம்மா. கேப்ரியேல் சொன்னதை கேட்டு மரியாள், கன்னியாகிய நான் எவ்வாறு கருத்தரிக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு வினவ, அதற்கு தேவனின் திருத்தூதர்,
பரிசுத்தாவி உன்னையே தேர்ந்தெடுக்கும், மிக உயர்ந்த சக்தி உனை சேர்ந்திருக்கும். ஆதி அந்தம் இல்லாதவன் உனது பிள்ளை, தாவீதின் அரியணை அலங்கரிப்பான். உன் கருவில் உருவாகும் தேவதேவனோ, யுக யுகங்கள் பூமி காக்கும் ஆதி தேவனாம். சுபம் சுபம் நாளெல்லாம் சுபமம். திருமணத்துக்கு முன்பாகவே தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த கன்னிமரியாள் கருத்தரித்த செய்தியை யோசேப்பு கேள்விப்பட்டு அவளை கைவிட்டு ரகசியமாக நீங்கிச் செல்ல எண்ணினார். அந்த இரவில் தேவதூதன் அவரது கனவில் தோன்றி நடந்ததனைத்தும் தேவனின் சித்தமாகும் என்று ஆறுதல் கூறினார். யோசேப்பு முழுமனத்தோடு அதை விசுவாசித்தார். சில மாதங்கள் கழிந்தன. அந்த நாட்களில் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற கட்டளை பிறந்ததால் எல்லோரும் தங்கள் சொந்த ஊருக்கு போனார்கள். அவ்வாறே யோசேப்பும் மரியாளும் போக வேண்டி வந்தது. 9 மாத கர்ப்பிணியான மரியாளை கோவேறு கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு யோசேப் பெத்லஹேம் நோக்கி பயணம் புறப்பட்டார். எத்தனை தூரமோ பெத்லஹேம், எத்தனை நாள் நடப்பதோ கால்கள் நோகுதே. கதிரவனின் சோதனையால் நடை தளர்ந்தாளே, நாவரண்டு போனதே தாகத்தினாலே. நீரின்றி தவித்தாளே பாலைவனத்திலே, பொறுமையுடன் தொடர்ந்தாளே பயணம் தன்னையே. ஐயா யோசேப்பும் மரியாளும் மிகுந்த கஷ்டப்பட்டு பெத்லஹேம் வந்து சேர்ந்தார்கள். நகர் முழுவதும் ஒரே கூட்டம், எங்கு நோக்கினும் மக்கள் வெள்ளம். அந்த தம்பதிகளுக்கு உட்காருவதற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. மிகுந்த பிரயாசைக்கு பிறகு பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்த மரியாளுக்கு மட்டும் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைத்தது. அந்த கன்னித்தாய் மாதர்குல மாணிக்கம் பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்தாள். இந்த உலகத்தை காத்து ரட்சிக்க ஒரு மகா புருஷன் அவதரிக்கப் போகிறார். வந்து கொண்டிருக்கிறார், வந்துவிட்டார். வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே, வெல்கவே வெல்கவே வெல்கவே. மேற்கு வானில் மறைந்து போன காலை கதிரவன் மரியாள் திரு வயிற்றிலிருந்து குதித்தானே மீண்டும். மாட்டுக்கொட்டில்தான் அவனின் ராஜமண்டபம், கழுநீர் தொட்டியே தங்க சிம்மாசனம். தேவதூதர் விண்ணிலிருந்து தேவகீதம் பாடினார். இயற்கை முழுதும் நிலை மறந்து நடனம் ஆடலானதே. Hallelujah, Messiah. Hallelujah, Hallelujah, Hallelujah. தர்மசாஸ்திரம் குறித்தது போலே இயேசு மண்ணில் பிறந்தாரே. இயேசு பிறப்பை குறித்தது போலே வானில் புது மீன் குதித்தது. ஆடு காக்கும் இடைய தமக்கு தூதன் செய்தி கிடைத்தது.
மனிதரை காக்கும் தேவன் பிறப்பின் பெருமை முழுதும் புரிந்தது. கிழக்கு தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்த வானசாஸ்திரிகள் எரோது ராஜாவை கண்டு வானத்தில் உதித்த நட்சத்திரத்தை பற்றி அறிவித்தனர். வாழ்க வாழ்க எரோது ராஜா, உனது வாழ்க்கை இன்று உயர்வானதே. கிழக்கு தேசம் எங்களுக்கு தாரகை அம்மை சேர்த்ததிங்கு. யூத மக்களை காப்பதற்காக உன் நாட்டில் பிறந்தார் நீதி தேவன். மனித இனத்தை ஆள போகும் மேன்மை மிகுந்த ஜோதியா, பிறந்த இடத்தை காட்டுவாய், வணங்கி செல்வோம் நாங்களே. எரோது ஞானிகளை தனியாக அழைத்து, இயேசு பிறந்த இடத்தை அறிந்து வந்து என்னிடம் சொல்லுங்கள், நானும் அவரை கண்டு வணங்குகிறேன் என்று கபட உள்ளத்தோடு கூறினான். அந்த ஞானிகள் புதிய நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து மீண்டும் பயணமானார்கள். லட்சிய பிறப்பே காப்பாற்றியம்மை என்றே தந்தை துதிக்கின்ற வேளை, துதிக்கின்ற வேளை. மாட்டுக்குட்டில் காட்டியே நின்றது தாரகை, மூவரும் நடந்தார்கள் இயேசுவை காணவே. சாம்பிராணி போலமே கட்டி தங்கம் தாங்கள் கொண்டு வந்த பரிசெல்லாம் கொடுத்தார்கள். உமை கண்ட எம் வாழ்வு தூய்மையானதென்றே மனமாற இயேசுவை துதித்தார்கள். போவதை அறிந்தாரே, இயேசுவை கொல்லும் தீய நெஞ்சுடன் ஹேரோதுள்ளானே. அதனாலேதான் இயேசுவின் இடத்தை அறிந்து வரச் சொன்னான். தேவதூதன் எச்சரித்தபடியால் ஞானிகள் மூவரும் மறுபடி எரோதை சந்திக்காமல் வேறு வழியாக தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் சென்று விட்டனர். நாட்கள் கடந்தன. தேவதூதனின் யோசனைப்படி எரோதின் மரணத்துக்கு பின் யோசேப்பு இயேசுவையும் மரியாளையும் அழைத்துக் கொண்டு கலிலியோவைச் சேர்ந்த நாசரத் என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே இயேசு மனிதர்களின் உதவியோடும் தேவனின் அருளோடும் வளர்ந்து வந்தார். இந்த சமயத்தில் எலிசபெத் ஜக்கரியா என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த யோவான் ஒட்டக ரோமத்தால் ஆன ஆடையை அணிந்து கொண்டு காட்டுத் தேனையும் வெட்டு கிளிகளையும் உண்டு யோர்தான் நதிக்கரையில் தேவனின் பெயரால் மக்களுக்கு ஞான ஸ்நானம் வழங்கி வந்தான். இயேசு கிறிஸ்து கூட யோவானிடம் ஞான ஸ்நானம் பெற விரும்பி யோர்தான் நதிக்கரைக்கு புறப்பட்டார். ஏழை போலே இயேசுநாதனும் யோர்தான் வந்து சேர்ந்தார். ஞான ஸ்நானம் எனக்கும் அருள் என யோவான் தன்னை கேட்டார். மரியாளின் செல்வமே, நசரேத்தின் மைந்தனே, நீ வரும் நாளை நானும் பார்த்திருந்தேனே. புனித இயேசு புன்னகை புரிந்தார் தர்மம் வாழ்கவே. இப்போதெனக்கு ஞான ஸ்நானம் நீரே அருளும் என்றார். இயேசுவின் கையால் ஞானஸ்நானம் பெற வேண்டிய யோவான் இயேசுவின் வார்த்தையை தட்ட முடியாமல் அவருக்கு ஞானஸ்நானம் வழங்கினார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இயேசு தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வந்தபோது வானத்திலிருந்து தேவனின் ஆவி ஒரு புறாவின் வடிவத்தில் வந்து இயேசுவின் தோள் மீது அமர்ந்தது. அப்போது அசரீரி இவ்வாறு உரைத்தது:
40 நாட்கள் இயேசு உபவாசம் இருந்து முடித்த பிறகு சாத்தான் அவரை சோதனைகள் புரிந்து இறுதியில் தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு இயேசுவானவர் நாசரத்தை விட்டு புறப்பட்டு நதிக்கரையோரத்து கிராமங்களுக்கெல்லாம் சென்று பின்வருமாறு போதனைகள் புரிந்தார். மனம் திருந்தி வாழ்கின்ற மாந்தர்க்கெல்லாம் மிக அருகில் உண்டாகும் சொர்க்கம் அது. என்னை நம்பி வாழ்கின்ற நெஞ்சத்திலே என்றென்றும் மரணத்தின் பயம் இல்லையே. உபதேசம் செய்து கொண்டே ஒரு நாள் கடற்கரைக்கு போனார். அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, உங்களுக்கு மனிதர்களை பிடிக்கும் வழியை கற்றுத் தருகிறேன் வாருங்கள் என்று கூறி 12 பேரை தனக்கு சீடர்களாக சேர்த்துக் கொண்டார். பிறகு மக்களுக்கும் சீடர்களுக்கும் என்ன சொன்னார் தெரியுமா? எளியவனே பாக்யவான், இயேசு பாதம் சேர்ந்திடுவான். துன்புறுவோன் பாக்யவான், தேவனன்பை தேடிடுவான். பொறுத்திடுவோன் பாக்யவான், பூமியையே ஆண்டிடுவான். நீதி காக்கும் நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், வாழ்வின் திருப்தி என்றும் காணுவான். கருணையுள்ள நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், கர்த்தர் கருணை என்றும் அவனை சேருமே. ஆத்ம சுத்தி உள்ளவனே பாக்யவான், ஆண்டவனின் தரிசனத்தை பெற்றிடுவான். சமாதானம் விரும்பிடுவோன் பாக்யவான், தேவனவன் பிள்ளை என பேர் பெறுவான். அவருக்கென்று துன்புறுவோன் பாக்யவான், அவரை சேரும் பாதையிலே நடந்திடுவான். அவர் உலகத்தை பார்த்து இவ்வாறு கூறினார். விபச்சாரம் செய்தல் ஒன்றே பாவமில்லை, அந்த எண்ணம் கொண்டு பார்ப்பதுவே பாவத்தின் எல்லை. சொர்க்கத்தின் மேலாணையிட்டால் குற்றம், அது உன் தேவன் சிம்மாசனம். பூமியின் மேல் எந்த நாளும் ஆணையிடாதே, அது உன் தந்தை பாதபீடமாம். உன்மேல் எந்நாளும் ஆணையிடாதே, உனக்கே நீ சொந்தமில்லை மனிதா. கண்ணுக்கு கண்ணே, சொல்லுக்கு சொல்லே, மோசே தர்ம சாஸ்திரம் கேட்டீர்கள். அதை மாற்றிடவே நானும் வந்தேன். பரம்பொருளின் அதிகாரம் பெற்று வந்தேன். குந்தன் ஒரு கன்னத்தில் அடிக்கும் ஆளிடம் மறு கன்னம் தன்னை காட்டு மானிடா. பிறர் குந்தன் பெருமை சொல்லவே எப்போதும் செய்யாதே தர்மமே. ஒரு கையால் செய்கின்ற தானங்கள் உங்கள் மறு கையும் அறியாமல் செய்யுங்கள். பிறர் பார்க்க எந்நாளும் செய்யாதே பிரார்த்தனை, தனிமையிலே செய்வதுதான் இறைவன் கீர்த்தனை. பிரார்த்தனை கூட செய்ய தெரியாத அப்பாவி சிஷ்யர்களை பார்த்து இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று போதித்தார். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் நீரே, மகிமையும் நீரே, சக்தியும் நீரே, சர்வமும் நீரே. ஆமென். அனைத்து மாந்தரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான நீதிக்கதைகள் மூலமாக போதனைகள் புரிந்தார் இயேசு கிறிஸ்து. அவற்றின் கருத்தாவன.
என்றும் ராஜா ஆனால் முள்ளில் ரோஜா ஒன்னா ரெண்டா எந்தன் பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும் நானே என்றும் ராஜா ஆனால் முள்ளில் ரோஜா ஒன்னா ரெண்டா எந்தன் பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும் கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்டால் அங்கே கல்லை மெத்தையாக்கி கொள்ளும் வன்மை உண்டு சேலை கட்டும் இந்த பெண்ணை கண்டு அஞ்சும் கோழை அல்ல பேதை அல்ல வீரம் உண்டு கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்டால் அங்கே கல்லை மெத்தையாக்கி கொள்ளும் வன்மை உண்டு சேலை கட்டும் இந்த பெண்ணை கண்டு அஞ்சும் கோழை அல்ல பேதை அல்ல வீரம் உண்டு பூ போலே கையை கொண்டு போனாலே நன்மை உண்டு பூ போலே கையை கொண்டு போனாலே நன்மை உண்டு நானே என்றும் ராஜா ஆனால் முள்ளில் ரோஜா ஒன்னா ரெண்டா எந்தன் பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும் மண்ணை கொண்டு சின்ன வீட்டை கட்டி அங்கே மாடி மெத்தை கட்டில் போடும் மாயம் என்ன வானை கீறி அந்த வைகுந்தத்தை இந்த ஊன கண்ணில் காட்டும் முந்தன் லீலை என்ன மண்ணை கொண்டு சின்ன வீட்டை கட்டி அங்கே மாடி மெத்தை கட்டில் போடும் மாயம் என்ன வானை கீறி அந்த வைகுந்தத்தை இந்த ஊன கண்ணில் காட்டும் முந்தன் லீலை என்ன தள்ளாடும் பேதை பெண்ணே வெள்ளாடு வெங்கை அல்ல தள்ளாடும் பேதை பெண்ணே வெள்ளாடு வெங்கை அல்ல நானே என்றும் ராஜா ஆனால் முள்ளில் ரோஜா ஒன்னா ரெண்டா எந்தன் பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும்